ஹலோ ஹலோ, சொல்லு. கடைசியா இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பெட்டு நம்ம பிரியறது தான். இவ்வளோ நாள் நம்ம பழகினதெல்லாம் வெறும் டைம் பாஸ், அப்படிதானே? கேவலமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல, என்ன மறந்து. எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு மித்தேன். இப்போ என்ன, உன் அண்ணன் பையன் இறந்து போயிட்டான், அவ்வளவுதானே? நீ ஏன் இப்படி யோசிக்கிற? என்னை விட்டு போவாத மித்தேன், ப்ளீஸ். உனக்கு நீ சொன்னா புரியாதா? அசிங்கமா கேஸ்னா போவியா? என்ன மறந்துரு சுபா. ஏன் உனக்குன்னு ஒரு நல்ல கடிப்பான். என் கூட இருந்தா உன் உயிருக்கு ஆபத்தாகும், புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன, இப்ப நான் போகணும், அவ்வளவுதானே? ஆனா ஒண்ணு மித்து, திரும்பி வருவேன் மட்டும் எதிர்பார்க்காத. இதுக்கு மேலதான் நான் முடிக்க வேண்டியதுக்கு இன்னும் நிறைய. Academic-wise, it was great, but currently we are looking for experienced people. I'm so sorry, Sam. You're not suitable for this job. Currently, we are looking for an experienced person in this field. Once again, we are so sorry.
but I wish you all the best for your future. டே தம்பி, இவங்கெல்லாம் பேசுனதை நினைச்சு நீ ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற? என் மைண்ட்ல கேட்குற வாய்ஸ்லாம் உனக்கு எப்படி கேட்குது? ஏன்டா தம்பி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கும்போது எனக்கு கேட்காதா என்ன? அதுவும் சரிதான். டே, பேங்க்ல 100 வெள்ளி ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், செலவுக்கு வச்சுக்கோ. அப்படியே லஞ்ச் வாங்கி சாப்பிட்ரு. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, எப்படி செலவு பண்ண போறேன்னு தெரியல. கொடுக்கறதே பெருசு ப்ரோ உனக்கு. சரி சரி, நான் வேலைக்கு போறேன். ரைட்டு, துண்டை கட்டிட்டு ஒரு குத்தாட்டம் போட்டால் தான் சரியா வரும். கொஞ்சம் மடக்கி தட்டு. என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க. மடக்கி தட்டு மாமா மாமா மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா மாமா மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா மாமா. Hello, Yes, Sam speaking. Sama. Can I speak to Sami Karpu? Yeah, I'm Sami Garbu. That's why I told my nickname. Congratulations, sir. You won a lucky prize of 15,000. We will transfer the amount to your account via bank transfer. Oh, yes. Can. Can I have your bank details for our verification, sir? 9014556969. Thank you for your time, sir. Please check your bank account after an hour. Bye, sir. Have a good day. Okay. Super. நீங்க யாரு சொல்றதுக்கு? How are you? Itu sahaja ke? Sana. Kad lain? Tak boleh. ஹலோ அக்கா. சொல்லுடா. வேலையில இருக்கும்போது தான் கால் பண்ணுவேன். சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லு. இல்லை, அக்கௌண்ட்ல காசு போட்டியா இல்லையா? காசு இல்லை. என்னடா சொல்ற? வாட்ஸ்அப்ல தான் ரிசீட் அனுப்பியிருப்பேன், பாரு. இரு. ஆமா, காசு போட்டிருக்க. ஆனா அக்கௌண்ட்ல காசு இல்லையா? அப்ப அந்த காசு எங்க போயிருக்கும்? யாருக்கிட்டையும் பேங்க் டீடைல்ஸ் இல்ல அக்கவுண்ட் நம்பர் எதுவும் கொடுத்தியாடா? ஆமா, லக்கி ட்ரோன்னு சொல்லி கால் பண்ணானுங்க, கொடுத்தேன். மூடிட்டு போனை வைடா. ஏன் என்னாச்சு? உன்னோட பேங்க் அக்கவுண்ட் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இரு, வந்து ஒன்னு பேசிக்கிறேன். இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? ஸ்டூபிட். ஸ்கேமா? அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? நான் யாருன்னு பார்த்து ஹெல்ப் பண்ண கேட்பேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணனோட ஃப்ரெண்ட் போலீஸ்னு கேள்விப்பட்டேன். இரு, நான் அவரோட நம்பர் வாங்கி கொடுக்குறேன், பேசி பாக்குறியா? சரி, சீக்கிரம் நம்பர் அனுப்பிவிடு. அப்படியே அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு போட்டு விடு. சுத்தமா காசு இல்லை. சரி, சென்ட் பண்றேன். ஓகே, பாய்.
வந்தாச்சு. எங்க அவனை காணோம்? என்ன ஒரு தென்னை மரம் சப்போர்ட் இல்லாம நடந்துருக்கு. வணக்கண்ணே. எது அண்ணனா? சார் நீங்க என்ன தம்பினே கூப்பிடுங்க. உங்களோட காசு தான் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அதான் தெரியுமே. அதுவும் ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அதுவும் தெரியுமே. எல்லாம் தெரிஞ்சே சார் வந்தீங்க. ஸ்கிரிப்ட்ல அப்படித்தானே இருக்கு. அதுவும் சரிதான், இல்லாட்டி டைரக்டா பேசியே சாவடிச்சிரும். பாப்போண்ணே, கிடைச்சா லக்கு, இல்லைன்னா ஸ்கேமருக்கு லக்கு. சார் போலீஸ்னு பார்க்க மாட்டேன், சிச்சா மாதிரியே பொடா லூசு கம்னாட்டி அப்படின்னு ஏசிடுவேன், பார்த்துக்கோங்களேன். சரிண்ணே, கோவப்படாதீங்க. சரி சார், ஏதாச்சும் குழு தெரிஞ்சா சொல்லுங்க. சரி சார், என்னோட காசு நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். எது உன்னோட காசா? ஆமா, உங்களோட காசு தான். அப்புறம் எதுக்கு உன்னோட காசு? என்ன உங்களோட காசு என்னோட காசு மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். இல்ல என் காசை நீங்க என்னோடதாவே தேடுங்க போதும். சரி சார், உங்களோட காசு உங்களோடதாவே தேடி கண்டுபிடிக்கிறேன். குட் பாய். வரேன் சார். நம்ம யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா. இந்தால இருக்கு சொல்லிருச்சு. நம்ம வயசு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியல. பெரிய டச் அண்ட் கோல இருக்கிற காசை வச்சு வீடு பக்கத்து போய் சேரும். என்ன பண்றது? என் காசு போச்சு, எல்லாம் போச்சு. நல்லாவே இருக்க மாட்டாங்க. நேசமணி பொண்ணையா தெரியும். யார் நமக்கே டப்பு கொடுத்துட்டு இருங்கடா, பூமை பத்தி செஞ்சு வைக்கிறேன். எல்லாரும் ரத்தம் வந்து எடுத்து சாவிங்கடா. லகடா பாண்டிகளா. யோ 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 யாரு இங்க உட்காந்து இப்படி சாப்பிட்டு இருக்க? ஏன் ப்ரோ இங்க உட்காந்து சாப்பிடணும் கூட எனக்கு உரிமை இல்லையா? இருக்கு, நல்லாவே இருக்கு. மறுடே நான் கத்துற அளவுக்கு இருக்கு. ஆனா எனக்கு லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்ல இருக்கு. நீ வேணா அங்க ஓர போய் தனியா ஃபீல் பண்ணு, நோ ப்ராப்ளம். ப்ரோ இது உங்க இடமா? சொல்லலாம். உங்க பேரே காணோம். ஓ அந்த நகைச்சுவையா? சரி, இங்க ஒரே காத்து சில்லுன்னு இல்ல? ஆமா ப்ரோ, கொஞ்சம் வேகமா தான் அடிக்குது. ஏன்? ஏன்னா ஒரே காமெடி புகை மண்டலமா இருக்க, அதான் கேட்டேன். இதெல்லாம் ஒரு காமெடியா ப்ரோ? நீ பண்ணது மட்டும் வேர்ல்டு பெஸ்ட் காமெடியா ப்ரோ? இதுக்கு நீங்க என்ன சிறுப்பால் அடிச்சிருக்கலாம் ப்ரோ. நீ யாரு எதுக்கு சாப விட்டேன்னு சொல்லு, அப்ப யோசிக்கிறேன் அடிக்கலாமா வேணாமா. ஏன் ப்ரோ நீங்க வேற என் அக்கௌண்ட்டை ஸ்கேன் பண்ணி காசெல்லாம் எடுத்துட்டானுங்க ப்ரோ. என்ன செய்ய போறேன்னு தெரியல, கண்டுபிடிக்க ஒரு க்ளூவும் இல்லை ப்ரோ. என்னையா சொல்ற? ஸ்கேம் பண்ணிட்டாங்களா? அதான் நியூஸ் சேனல்ல கூவி கூவி சொல்றாங்களே, ஸ்கேமர் செல்லுன்னு. பார்க்க மாட்டியா? என் கூட வரியா? ஒரு கான்டாக்ட் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளோட ஹெல்ப் கேட்குறேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? அவனால கண்டுபிடிக்கலாமா? என்கிட்ட ஒரு ஹேக்கரோட கான்டாக்ட் இருக்கு. சொல்லு, ஹெல்ப் பண்றேன். இல்லையா நான் போய் ஃபீல் பண்றேன். இல்லை ப்ரோ, எனக்கு காசு வேணும், கண்டுபிடிச்சு கொடுங்க. ப்ரோ கூட வர சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க, கண்டுபிடிச்சு கொடுக்குற ஐடிக்குரிய தெரியலையே. இல்லை, என் ஜிஎஃப்க்கு கால் பண்ணணும், அதான் யோசிக்கிறேன் எப்படின்னு. அட கேர்ளு தானே ப்ரோ, சும்மா அடிச்சு பேசுங்க. என்ன தான் பேசினாலும் அவங்க தான். அவங்க தான். நான் தான் நேற்று காலையில் அவங்க வேணவே வேணாம் சொல்லிட்டு வந்தேன். அப்படியா கதை? சரி ப்ரோ, ஒரு எக்ஸுக்கிட்டயோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டயோ அடிச்சு பேசுறதா நினைச்சு அடிச்சு பேசுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். ப்ரோ லவ்ங்கிறதே
அதுக்குள்ள அடிச்சு பேசுற? பின்ன நீ எல்லாம் மோட்டிவேஷன் பண்ற அளவுக்கு நான் இருக்கக்கூடாது வரேன். அவங்க பேரு சுபா. நைஸ். ஹலோ, எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கியா? எதுக்கு கால் பண்ண? கால் பண்ணா எடுக்கவே மாட்டேன்னு. தேவையில்லாமலாம் பேச வேணாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்லை, உனக்கு ஒரு ஹேக்கர் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஞாபகம் இருக்கு. ஏன்? அவங்க நம்ப கிடைக்குமா? அவங்க பிரச்சனை ஸ்கேம் பண்ணவங்களெல்லாம் கண்டுபிடிப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நம்பர் தரேன், நீங்க பேசிக்கோங்க மித்து. ஓகே. ஓகே, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். பை. தேங்க். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. யோ, நம்பர் அனுப்பிட்டாங்கயா, வா பேசி பார்க்கலாம். ப்ரோ, வவ் ப்ரோ, நீ என் தெய்வம் ப்ரோ. பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப பேசிட்டுமா வேணாமா? பேசுங்க ப்ரோ. சரி இரு, கால் பண்றேன். ஹலோ சார், வணக்கம். நான் என் ஃப்ரெண்டோட பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க. உங்களால யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? காலா மெசேஜா? யோ, எதுலயே அடிச்சாங்க? கால் கால் ப்ரோ. கால் சார். பக்கத்துல தான் இருக்கான். உன் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. ஓகே ஃபோன் டீடைல்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க் யூ. லவடேவா ரொம்ப பிஸியா இருக்காரு போல. இருந்தாலும் பேரை கேட்டிருக்கலாம். அது இருக்கட்டும், எவனாவது பேங்க் டீடைல்ஸை போய் வெளியே சொல்லுவானாயா? சரி, பேங்க்ல எவ்வளவு வச்சிருந்த? ஒரு 2K சம்திங்? இல்லை ப்ரோ, ரொம்ப பெரிய அமௌண்ட்டோ? 100 அலி ப்ரோ. எதை? 100 அலி ப்ரோ. 100 அலி. 100. சரி விடு, 100 அமௌண்ட் தானே. ஆமாம் ப்ரோ. உங்கள் நேம்? ஒரு ஊரில் யோ அட்ரஸ் அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யோ, இது நான் இருக்கிற ஏரியா பக்கத்தில் தான்யா. அப்போ ஓகே ப்ரோ. உங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு சாயங்காலம் தருமா? காசே சாப்பிட்டு சாயங்காலம் தெரியலனா வீடு எப்படி விடுத்து போவியா? ஒழுங்கா வந்துரு. யோ, அந்த ஹேக்கர் சொன்ன லொகேஷன் இதான்யா. அப்போ போய் பார்த்துட்டு வாங்க ப்ரோ. சரி, நான் அப்படியே வீடு கிளம்புறேன், நீ உன் வேலையை பார்த்து போ. சுல்லாபுல சொல்லல சாமியா. யோ, வாயா போய் பார்ப்போம். ஹேக்கர் ஓடி இருக்கிட்டே போறான். சரி சரி, கோச்சிக்காதீங்க. பே வாங்க போவோம். நேரா போனா மாட்டிப்போம், சுத்தி பின்னாடி வழியா போலாம். இந்த கதை என்ன ப்ரோ, செட்டப்லாம் சைக்கோ வில்லன் ரேஞ்சுக்கு இருக்குது. இங்கே நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. என்ன ப்ரோ சொல்கிற? அடா ஆமாயா, என்ன நடந்தாலும் சரி நீ கவலைப்படாத, நான் தப்பிச்சிட்றேன். உன்னை நம்பியாயா வந்தேன். ஷோ, பழசெல்லாம் ஞாபகம் வருது. யோ ப்ளீஸ்யா, இப்படி பண்ணி பண்ணி தான் இங்கே வந்து நிற்கிறோம். என்னையா பண்ணி வச்சிருக்க? ரியாக்ஷனா நல்லா இல்லை. என்ன நடந்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் சேதாரம் இல்லாமல் இங்கேருந்து எஸ் ஆகிறோம். கண்டிப்பாக தப்பிக்கிறோம். ஜெய் மகிழ்மதி. ஆரோக்கியமாக இருந்தேன். ஹேய் மங்காத்தாடா. ப்ரோ, இவன் கேஷ் அண்ட் கேரிக்காரன் ப்ரோ.
இவனா ஹேக்கரு ரொம்ப வீக்கா இருக்கான். உனக்கு காசு வேணுமா வேணாமா? வேணும்னா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. வேணும் ப்ரோ. நல்லது. டேய் இவன் காசு. ஹலோ ஹலோ ப்ரோ. உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரெயிட் டு த மேட்டர், டோன்ட் வேஸ்ட் மை டைம். அந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அவர் யாரோ சொல்லும் போது கேட்டிருப்பீங்க ப்ரோ. ஈஸ்வரா, டே கஜே சிங்கப்பூர். யூ சும்மாரியா? நீ ஹேக்கர் தானே? கேமரா கண்டுபிடி சொன்ன ஆளு தானே? ஆமா. நீ என்ன உன் அட்ரஸ் அனுப்பி வச்சிருக்க? கரெக்டான அட்ரஸ் கூட போய் தேடணும் ப்ளீஸ். தரும் நீ என்னத்தை யோசிச்சிருக்க? இல்ல ப்ரோ, இவனா ஹேக்கர் ஆச்சே, ஏன் இவனே அவனை ஸ்கேம் பண்ணிருக்கூடாது? ஐயோ செம்ம பிரெயின் வந்து. தேங்க்ஸ்ப்பா. ஃபோனுக்கு ஒரு நம்பர் இருந்துச்சு, அது கூட. நான் தான் சொன்னேனே ப்ரோ, இவன் தான் அந்த புறம்போக்கு. டேய் எங்கடா அவன் காசு? தெரியல ப்ரோ. டேய் டேய் டேய், இந்த ப்ரோன்னு கூப்பிட்டு விபூதி அடிக்கிற வேலைன்னு வச்சுக்காத. உண்மையை சொல்லு, எங்க கொடுத்துருக்க, யார்கிட்ட கொடுத்துருக்க சொல்லு. ஸ்ட்ரெயிட் டு த மேட்டர் ப்ரோ. நான் தாஸ்க்காக தான் அந்த ஸ்கேமே பண்ண ப்ரோ. தாஸ் தாசா? தாஸ் அவங்ககிட்ட கடன் வாங்கி கொடுக்காம மந்த்லி பேமெண்ட் பண்ணாம ஏமாத்துறாங்களோ அவங்களோட பேங்கை இல்லைன்னா அவங்கள ஸ்கேம் செய்ய சொல்லுவாருடா. நான் தாஸ் நீ யார்ட்டையும் கடன் வாங்கலையே. ஜெகான்னு ஒருத்தர்கிட்ட நீ வாங்கியிருக்க, லிஸ்ட்ல உன் நேம் இருக்கு. எனக்கு 6 பேர் ரெடி பண்ணி அது கொடுப்பாங்க. நான் ஒவ்வொருத்தராக ஏமாத்துவேன். ஏய் யாரா நீங்களாம்? சை, ஹேக்கர் ப்ரோ. என் தாஸ்க்கு வேலை செஞ்சிருக்கான். கண்டிப்பா அவனுக்கு குரு பத்தி தெரிஞ்சிருக்கும். என் அண்ணன் பையன் குருவை ஒருத்தன் ஸ்கேம் பண்ணிட்டான். அவன் நம்பர் இருக்கு, கண்டுபிடிக்க முடியுமா? நம்பர் இதான் நம்பர். டீட்டெயில்ஸ் உங்க ஃபோன்ல. நீதானே? சிலப்பா அனுப்பிட்டு சாரி. நீதானடா பொறம்போக்கு? ஆமாண்டா, நான் தான்டா குருவை ட்ராக் பண்ணி தூக்குனேன். நான் தான்டா. யோ யார் நீங்களா? என்ன நடக்குது? பார்ட் 1 பார்த்திருக்கியா? பார்ட் 1 பார்த்ததில்ல ப்ரோ. பார்ட் 1 பார்க்கல, அதுல ஒரு பாட்டும் இல்ல. ப்ரோ ப்ரோ இந்த ஆக்ஷன்லாம் அவர்கிட்ட காமிங்க, அவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான். டேய் உங்களுக்கு வேணும்னா என்ன கொண்டு இருக்கான் மேடா. ஏன்டா என் அண்ணன் பையனை பண்ணீங்க? ப்ரோ கேட்டா வச்சுக்க மாட்டீங்களா? என்ன உங்க பேர் என்ன? நிமிலன் ஒருத்தன் தான். அவனுக்கு ரொம்ப வருஷமா கல்யாணமே நடக்கல. அவனை கோயில் எல்லாம் அழிஞ்சு தெரிஞ்சு கடைசியில் அவங்க பேரை சொல்ற அழகான பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம மன்சூரன தண்ணி ஒரு அழகான பையன் பிறந்தான். தண்ணி நிமிலன் அவரோட அப்பா பேர் தான் வைக்கணும்னு சொல்ல, அவங்களோட அம்மா அவங்களோட அப்பா பேர் தான் வைக்கணும்னு சொல்ல, ரெண்டும் சேர்த்தாப்புல பூர்மீதன்னு பேர் வச்சு அவன் வளர்ந்து வந்து 2 ரவுடியை ஏமாத்தி கடைசியில் ஸ்கேம்ல மாட்டுன்னு முன்னாடி வந்து நின்று அவன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்? பூர்மீதன்னு கூப்பிடுவாங்க. இல்ல இல்ல இல்ல, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவன பூதன்னு கூப்பிடுவாங்க.
The Goblin Returns. எப்படிடா ஆளே மாறி போயிருக்க? உன்னதான்டா தாஸ் இவ்வளோ வள வீசி தேடிட்டு இருந்தாரு. மாட்டினா நீ காலிடா. உன் ஃபோனை ஹேக் பண்ணி உன்னை இவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருந்தேன்டா. நீ இங்கே வரும்போதே தெரியும் நீ தான் பூதோன்னு. இருந்தாலும் உன்னை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை கொலை பண்ண அவன் வருவானா? அவருக்கு எப்போ நான் சீக்கிரம் மெசேஜ் அனுப்பிட்டேன்டா. அவருக்கு மட்டும் இல்லை, அன்பு, தாஸ் அண்ணன், அவங்க கேங் எல்லாருக்கும் போயிருக்கோம். அவங்க எல்லாரும் இப்போ வந்துக்கிட்டு இருப்பாங்கடா. செம்ம மாஸ்டர் பிளான். தெரியும்டா, பின்ன தாஸ்னா சும்மாவா? வரட்டும்டா. இதுக்காக தான்டா அவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். சாவ எப்படி வெல்கம் பண்றிய? மஜா பாஸ் நீ. ஏய் ப்ரோ, நீ வீட்டுக்கு கிளம்பு. இது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. ப்ரோ அப்போ நீங்கள் தான்? நான் தான் போதும், நீ கிளம்பு. இல்லை ப்ரோ, நீங்களும் வாங்க, நம்ம கிளம்பலாம். நிறைய பேர் வருவாங்க, சமாளிக்க முடியாது. சரி, இவனை கை கால் கட்டி தூக்கிப்போம், தேவைப்படும். இப்போ குருவில் என்னாச்சு ப்ரோ? அந்த பேரெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பரில் பார்த்தேன் ப்ரோ. தாஸ்கனில் விரல விட்டு ஆட்டின முதலும் கடைசிமான 3 பேர் நீங்கள் தான். தாஸ்னால தான் எங்கள் அப்பாவும் இறந்தாரு. அவனை சலிச்சு விடுறோம். நம்ம ஒரு அப்பாட்ட கஷ்டம் நிறைவேற்றணும். இந்தா, அவன் காடி எடுத்து பின்னாடி போய் வெயிட் பண்ணு. ஓகே ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது? இவனார் எழுத்து உள்ளுக்கு போட்டோம். ஏய், உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாதுடா. நான் 3 என்றதுக்குள்ள ஓத்தா வெளியே வாடா. இவ்வளவு சாப்பிட்டே மாட்டிக்கிட்டியடா.